வணக்கத்துடன் தோழர்களே, மிகவும் மகிழ்ச்சியான ஒரு செய்தியோடு தான் உங்கள் முன்னால் நான் அமர்ந்திருக்கின்றேன். ஒரு 1.5 வருட காலமாக எங்களுடைய வலையொலி குழுமம் பட்டுக்கொண்டிருந்த கஷ்டங்கள் அனைத்துமே நீங்கள் அறிந்திருப்பீர்கள். காரணம், எங்களுக்கான அந்த விளம்பரம் சார்ந்த எந்த உதவிகளும் கிடைக்காத ஒரு சூழலில் தான் பயணித்துக் கொண்டிருந்தோம். ஒரு நெடும் போராட்டம் என்பதை விட நேர்மையாக நடந்தால் கண்டிப்பாக எதுவுமே சிறப்பானதாக அமையும் என்கின்ற ஒரு எண்ணம் தான் இருக்கின்றது. நான் என்னுடைய சொந்த முயற்சியை மையப்படுத்தி தான் ஒவ்வொரு காணொளிகளையும் நான் தொகுத்து வழங்கி கொண்டிருக்கின்றேன். இதில் நான் என் மனதிற்கு பட்ட கருத்துக்களை எடுத்து வைத்துக் கொண்டிருக்கின்றேன். குறிப்பாக தமிழர்கள் சார்ந்த பல விடயங்களை மையப்படுத்தி எடுத்து வைத்துக் கொண்டிருக்கின்றேன். ஒரு 6 வருடமாக தமிழர் தாயகத்தை மையப்படுத்திய செய்திகளை முதன்மை கொடுத்து பேசிக்கொண்டு இருக்கக்கூடியவன் நான் ஒருவனாக மட்டும்தான் இருக்கும் என்பதில் எனக்கு பெருமை உண்டு. பலர் என்னை விமர்சித்திருக்கிறார்கள். உங்களுக்கு இதை தவிர வேறு பல செய்திகள் ஏன் சொல்லக்கூடாது என்று விமர்சித்திருக்கிறார்கள். ஆனால் நான் தேர்ந்தெடுத்த பாதை இது என்கின்ற விடயத்தில் மிக தெளிவாக இருந்தேன். அந்த பாதையை நோக்கி நான் நகர்ந்து கொண்டிருக்கிறேன். அதை மையப்படுத்தி தான் பேசிக் கொண்டிருக்கின்றேன். எனவே இன்றும் அந்த களத்தில் தான் நான் பயணித்துக் கொண்டிருக்கின்றேன். தற்பொழுது உலகம் சார்ந்த செய்திகளை பேசுகின்றேன், தமிழகம் சார்ந்த செய்திகளை பேசுகின்றேன். அதே வேளையில் தமிழர் தாயகத்தை மையப்படுத்திய செய்திகளையும் நான் பேசிக் கொண்டிருக்கின்றேன். எனவே அதற்கெல்லாமே காரணம் யார் என்றால் நீங்கள் கொடுக்கக்கூடிய உதவிதான். உங்களை தவிர வேறு யாரும் என்னை அடையாளப்படுத்தவில்லை. எவனோ ஒருவன் தமிழ் சார்ந்து பேசிக் கொண்டிருக்கிறான், நாம் ஏன் அவனை அங்கீகரிக்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாடு இல்லாமல் உங்கள் வீட்டுக்குள் இருக்கக்கூடிய ஒரு உறவாக என்னை நினைத்தீர்கள். உங்கள் வீட்டில் நீங்கள் உணவு இடுகின்ற பொழுது ஒரு இறைக்கு ஒரு கொஞ்சம் உணவை எடுத்து வைத்து இறை வந்து உண்டு விடுவான் என்ற நம்பிக்கையில் நீங்கள் எடுத்து வைப்பது போல இந்த வலையொலி நாம் சார்ந்த வலையொலி. நாம் பார்க்கவில்லை என்றால் யார் பார்ப்பார் என்கின்ற அடிப்படையில் நீங்கள் பார்க்கக்கூடிய களங்களை நான் பார்த்திருக்கிறேன். நான் துவண்டு விழுகின்ற ஒவ்வொரு நிமிடமும் உங்களுடைய கரங்கள் தான் என்னை தூக்கி விட்டிருக்கிறது. எனவே தொடர்ச்சியாக உங்களை மையப்படுத்திய களங்களோடு தான் நான் பயணித்துக் கொண்டிருக்கிறேன் என்பதே எனக்கு பெருமை. அந்த பெருமையை கொடுத்தது அனைத்துமே நீங்கள் தான். எனவே தான் தற்பொழுது எங்களுக்கு அந்த வலையொலி குழுமம் விளம்பரம் சார்ந்த நகர்வுகளுக்கு எங்களை அழைத்திருக்கிறது என்கின்ற விடயம் மிகப்பெரிய மகிழ்ச்சியை கொடுத்திருக்கிறது. அந்த மகிழ்ச்சியோடு இந்த காணொலிக்குள் நான் பயணிக்கலாம் என்று நான் நினைக்கின்றேன். தற்பொழுது 2 விடயங்களை மையப்படுத்திய செய்தியை எடுத்து வைக்கிறேன். நான் தேடி எடுத்திருக்கக்கூடிய செய்தியின் களம் வேறாக இருந்தது. ஆனால் இன்று எனக்கு சந்தோஷமான சில செய்திகள் வந்த காரணத்தினால் வேறு சில களங்களை மையப்படுத்திய செய்திகளை எடுத்து வைக்கலாம் என்று நான் நினைக்கின்றேன். இன்று போதனா மருத்துவமனையிலே ஒரு சிறுவன் மரணத்தை தழுவி விடுகிறான். இந்த சிறுவன் எப்படி மரணத்தை தழுவினான் என்கின்ற விடயத்தை ஆராய்கின்ற பொழுதுதான் எவ்வளவு ஒரு கஷ்ட சூழல் தமிழ் மக்களுக்கு இருக்கிறது என்கின்ற ஒரு கருத்தை நாம் பதிவிட வேண்டியது. பொதுமக்களுக்கு எவ்வளவு கஷ்டமான ஒரு சூழல் இருக்கிறது என்கின்ற ஒரு கருத்தை நாம் பார்க்க வேண்டியது இருக்கின்றது. அதாவது அருவி வெட்டுவதற்கான தொழிலாளிகளை அழைப்பதற்காக தினமும் காலையிலே சென்று அவர்களை அழைத்து கொண்டு வருவதுதான் இந்த சிறுவனுடைய வேலை. அவன் 17 வயது சிறுவன். இவனுக்கு வாகனங்கள் ஓட்டுவதற்கெல்லாம் தெரியும். எனவே அந்த வாகனத்தை எடுத்து கொண்டு போய் அவர்களை அழைத்து கொண்டு போய் அருவி வெட்டக்கூடிய இடத்தில் அவன் விட்டுவிட்டால் அவனுக்கு சம்பளம். இதன் மூலம் தன்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய அந்த ஏழ்மை நிலையுமே மாற்றுவதற்கான ஒரு களத்தை அந்த சிறுவன் எடுத்து கொண்டிருக்கின்றான். அப்படித்தான் நேற்று முந்தைய தினம் இரவும் அவன் சென்றிருக்கின்றான். அப்படி செல்கின்ற பொழுது வழியிலே காவல்துறை அதிகாரிகளை பார்த்து விடுகிறார். அவர்கள் வாகன சோதனை செய்து கொண்டிருக்கின்றார்கள். வாகன சோதனை செய்து கொண்டிருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகளிடம் நாம் மாட்டிவிட்டால் உரிமம் இல்லாத காரணத்தினால் நம்முடைய வாகனத்தை பறித்து விடலாம். முன்பும் இதுபோல மாட்டிக்கொள்கின்ற நேரத்தில் எல்லாம் கையில் இருக்கக்கூடிய பணத்தை கொடுத்து விட்டு தப்பித்து விடுவார். இப்பொழுது அவனிடம் கையில் காசு இல்லை. எனவே இவர்கள் வாகனத்தையும் பறித்து விடுவார்கள். நம் மீது வழக்கும் பதிவு செய்து விடுவார்கள். நாம் என்ன தப்பா செய்து விட்டோம்? அந்த அருவி வெட்டக்கூடியவர்களை அழைத்து கொண்டு செல்கிறோம், எனவே வாகனத்தை நிறுத்தாமல் சென்று விடலாம் என்கின்ற எண்ணத்தோடு அவன் வாகனத்தை நிறுத்தாமல் செல்கின்றான். அந்த வாகனத்தில் இவனோடு இவனுடைய உறவை சார்ந்த 2 பேரும் அமர்ந்திருக்கிறார்கள். வாகனம் வேகமாக அந்த சோதனை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகளை தாண்டி செல்கிறது.
அந்த காவல்துறை அதிகாரிகள் இந்த வாகனத்தை நிறுத்துவதற்காக கூறுகின்றார்கள். வாகனம் நிறுத்தப்படவில்லை. காவல்துறை அதிகாரிகள் கையில் இருந்த துப்பாக்கியை எடுத்து சுட்டு விடுகிறார்கள். அதிலே அந்த சிறுவன் படுகாயம் அடைந்து விடுகிறான். அவனை உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு சென்றிருக்கலாம். அதற்கான முயற்சிகள் எடுக்கப்பட்டதா என்கின்ற விடயத்தில் பல விமர்சனங்கள் இருக்கின்றன. அந்த சிறுவன் போதனா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அவன் மரணத்தை தழுவிவிட்டான். அதாவது குடும்பத்தை காக்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் சென்ற ஒரு சிறுவனுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த துயர சம்பவம் நம் மனதை வலிக்க வைக்கிறது என்பது நாம் இங்கு அறிய வேண்டிய ஒன்றாக இருக்கின்றது. இன்னொரு விடயம் என்னவென்றால், வைத்தியர் அர்ஜுனாவை மையப்படுத்திய ஒரு விடயம். அவர் சுமார் 200 லட்சம் பணம் அவருக்கு வெளிநாடுகளில் இருந்து முதலீடு செய்யப்பட்டிருக்கிறது என்றும், அந்த பணத்தை தான் அவர் எடுத்துக்கொண்டு ஆடம்பரமான ஒரு வாழ்வியலையும் அரசியல் களத்தையும் உருவாக்கி இருக்கிறார் என்கின்ற குற்றச்சாட்டு அவர் மீது வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த குற்றச்சாட்டுக்கு வைத்தியர் அர்ஜுனா என்ன விளக்கத்தை கொடுத்திருக்கிறார் என்கின்ற விடயத்தை நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. என் மீது சாட்டப்பட்டிருக்கக்கூடிய குற்றச்சாட்டிற்கு நான் விளக்கம் சொல்ல விரும்பவில்லை. ஆனால் நான் என்னென்ன செய்திருக்கிறேன் என்கின்ற விடயத்தை மையப்படுத்திய தரவுகள் அனைத்தும் என்னிடம் இருக்கிறது. என் மீது 29 வழக்கு இருக்கிறது. அந்த 29 வழக்கில் பல வழக்குகளை இப்பொழுது நாம் தீர்த்துவிட்டு சில வழக்குகள் நிலுவையில் இருக்கின்றன. அப்படி நிலுவையில் இருக்கக்கூடிய அந்த சில வழக்குகளுக்கு வாதாடுவதற்காக அல்லது ஒரு முறை வாதாடுவதற்காக பணங்கள் வைக்க வேண்டியிருக்கிறது. சில வழக்குகளுக்கு 20,000 தேவைப்படுகிறது, சில வழக்குகளுக்கு 60,000 தேவைப்படுகிறது, சில வழக்குகளுக்கு லட்சக்கணக்கான பணம் தேவைப்படுகிறது. இவைகள் அனைத்திற்கும் என்னிடம் பணம் இல்லை. அப்படிப்பட்ட சூழலில் எனக்கு உதவுவதாக சொல்லக்கூடியவர்களிடம் நான் பணம் பெற்றுதான் இந்த வழக்குகளை எல்லாம் நான் முடித்து கொண்டிருக்கிறேன். அதுபோன்று என்னுடைய அரசியல் பயணத்திற்கான களங்கள், அது சார்ந்த நகர்வுகளுக்கும் நான் என்னை நேசிக்கக்கூடியவர்கள், என்னோடு பயணிக்கக்கூடியவர்களிடம் நான் கேட்டுதான் இந்த பணங்களை பெற்றுக்கொண்டிருக்கிறேன் என்று வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார். இதில் அவரிடமும் எந்த ஒளிவு மறைவும் இல்லை. தான் செய்திருக்கக்கூடிய செயல்பாடுகள் என்ன, அது எதனை மையப்படுத்தியது என்கின்ற விடயங்களை எல்லாம் மிக தெளிவாக அவர் எடுத்து வைத்திருக்கின்றார். சில நேரங்களில் பல அரசியல்வாதிகள் பணம் என்கின்ற விடயத்தில் வாயை மூடி அமைதி காத்து விடுவார்கள். அவர்களுக்கு எவ்வளவு பணம் வந்தது என்று தெரியாது, அவர்கள் அந்த பணத்தை என்ன செய்கிறார்கள் என்கின்ற விடயம் தெரியாது. இவைகள் எதுவுமே தெரியாத ஒரு கோணம்தான் இருக்கும். ஆனால் இங்கு வைத்தியர் அர்ஜுனா ஒரு மாற்றான ஒரு அரசியல்வாதியாகத்தான் தன்னை அடையாளப்படுத்தி இருக்கிறார். தனக்கு கிடைத்திருக்கக்கூடிய அனைத்து பணத்தின் விவரங்களையும் மிக துல்லியமாக அவர் வெளியிட்டு அது என்னென்ன களத்திற்கு செலவிடப்படுகிறது என்பதை அவர் மிக தெளிவாக எடுத்து வைத்திருக்கிறார் என்பதே பாராட்டுக்கு உரியதாக இருக்கிறது என்பதுதான் நிஜம். நன்றியுடன் உங்கள் இன்பா. ஒரு வேண்டுகோள், எங்களுடைய வலையொலி இப்பொழுது 88,000 பங்கீட்டாளர்களை கையில் வைத்திருக்கிறது. இன்னும் ஒரு 12,000 பேர் அல்லது 13,000 பேர் வந்துவிட்டால் அந்த 1 லட்சம் பங்கீட்டாளர்களை கையில் பெறக்கூடிய ஒரு களம் அமைந்துவிடும். உங்களால் அது முடியும் என்பதுதான் என்னுடைய நம்பிக்கை. நான் யாரையும் எந்த விதமான ஒரு அழுத்தத்தையும் கொடுக்க விரும்பவில்லை. உங்களுடைய நண்பர்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள். சுமார் 6-7 வருடங்களாக தமிழர் சார்ந்த விடயங்களுக்காகவே பேசிக்கொண்டிருந்தவன் இப்பொழுதும் அதுதான் செய்து கொண்டிருக்கிறான். அவனை ஆதரிப்பது நம்மளுடைய கடமை என்று சொல்லி ஆதரிப்பதற்கான களத்தை எடுங்கள். மீண்டும் உறவுகளாகவும் உரிமைகளோடும் நாம் தொடர்வோம். நன்றியுடன் இன்பா.